Best AI Digital Marketing Training Institute. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதுக்கு ஒன்றா டீட்டெயில்ஸாக பார்ப்போம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்க முன்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னென்னு பார்ப்போம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிஸ்னஸையோ ப்ராடக்ட்டோ சர்வீஸையோ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப் முதல் டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. எஸ்இஓன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே இதை மெயின் டாபிக் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாகவே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஸ்இஓன்னா கூகுளில் போயிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க பெஸ்ட்டு ஷூஸ் சென்னைன்னு டைப் பண்ணான்னு உங்கள் பிஸ்னஸ் வந்து பெஸ்ட்டு இருக்குன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு வருது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்இஓ. இந்த மாதிரி யாராச்சும் உங்களோட கீவேர்டை போட்டு தேடும்போது உங்கள் பிஸ்னஸ் மேலே வந்துச்சுன்னா அப்படி கொண்டு வரது தான் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்இஓலேயே பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் எஸ்இஓ அண்டு ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு ரெண்டு டைப் இருக்குது. நான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆன் பேஜ் எஸ்இஓ அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே, உதாரணத்துக்கு இப்போ தான் நம்மளுடைய வெப்சைட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமேசான் ஒரு தான் எடுத்துக்கிறோம். இந்த அமேசான் வெப்சைட்டுக்குள்ளே, அதாவது கோடிங்கில் இந்த மாதிரி டைட்டில்ஸ் தர்றது, டிஸ்கிரிப்ஷன் தர்றது, கீவேர்டு, மெட்டா டேக் இந்த மாதிரி தர்றது பார்த்தீங்கன்னா ஆன் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. ஆஃப் பேஜ் எஸ்இஓனா இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸில் ப்ரொமோட் பண்ணுறது, வெப்சைட் வெளியில் பண்ணுற ஆக்டிவிட்டியெல்லாம் ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து இந்த எஸ்இஓ தான். ரெண்டாவது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஎம் சொல்லுவாங்க, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறது. அதாவது பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் இந்த மாதிரி நம்ம பணம் கட்டி அமௌண்ட் கட்டி நம்மளோட வெப்சைட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. உதாரணத்துக்கு நான் வந்து மொபைல் ஃபோன்னு டைப் பண்ணுறேன். இந்த வருது பாருங்கள் ஸ்பான்சர்னு சொல்லிட்டு இந்த மேலே இந்த மாதிரி வருதுங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன். அதாவது அமௌண்ட் பே பண்ணி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்இஎம் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்பான்சர்னு வருது பாருங்கள். இதே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆடிங் டிஸ்பிளே ஆகும். அது இப்போ பார்க்குறது அண்டர் 15 ஒரு இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த இடத்துல ஆடிங் டிஸ்பிளே ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பெய்டு மீன்ஸ் நம்ம வந்து கூகுளுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணி அந்த ஒரு இதை வந்து நம்ம கொண்டு வரோம். இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்இஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்க ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணால் மட்டும் தான் நம்ம கீவேர்ட் மேலே வரும், அமௌண்ட் பே பண்ணலைன்னா வராது. மூணாவது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் டே டு டே லைஃப்பில் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் போய்ட்டு நம்ம பிஸ்னஸையோ ப்ராடக்டையோ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறது அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியாவில் போய் போஸ்ட் பண்ணோம்னா நம்ம வந்து நிறைய ஆடியன்ஸ் ரீச் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த சோசியல் மீடியாஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதெல்லாம் பண்ணுறது தான் இந்த சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன். இந்த சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் என்னென்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஒரு பேஜ் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பேஜ் போய் ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. ஆப்டிமைஸ் மீன்ஸ் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னுடைய யூடியூப் சேனல்னால் இந்த சேனலுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து சரியான அந்த செட்டிங்ஸில் டைட்டில், கீவேர்ட், டேக்ஸு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தர்றது. இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தோன்னா யூசர் நேம் கரெக்டாக இருக்குது, அந்த இமெயில் ஐடி, இந்த ப்ரொஃபைல் பிக்சர், கவர் ஃபோட்டோ இதெல்லாம் எல்லாமே செட் பண்ணி வைக்கிறது தான் இந்த சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன். அஞ்சாவது பார்த்தோன்னா இமெயில் மார்க்கெட்டிங். நானே இமெயில் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக டீட்டெயிலாக ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு கஸ்டமர்ஸ் வந்து வர்றாங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடியை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஆஃபர்ஸ், ப்ராடக்ட் இந்த மாதிரி சர்வீஸை சென்ட் பண்ணுறதா இமெயில் ஐடி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடியை காசு கொடுத்து வாங்கி அவங்க சென்ட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணாதீங்க. இமெயில் ஐடி எப்பவுமே நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட செல் பண்ணுங்கள். ஆறாவது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கண்டென்ட் இஸ் கிங். அதாவது கண்டென்ட் தான் எப்பயுமே பெஸ்ட்டு. நீங்கள் எந்த கண்டென்ட், வீடியோ கண்டென்ட், நான் இப்போ பேசுகிறது ஒரு வீடியோ கண்டென்ட், நீங்கள் எழுதுனீங்கன்னா அது டெக்ஸ்ட் கண்டென்ட். இந்த மாதிரி கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். நம்ம அடுத்தவங்களை பார்த்து காப்பி பண்ணி இந்த கண்டென்ட்டை வந்து எப்பயுமே பண்ணக்கூடாது. இன்னும் ஏகப்பட்ட டைப்ஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டைப்பு. நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேரியரில் வந்தீங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் பண்ணுங்கள்
என்னை பொறுத்தளவு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேரியஸ் டாபிக்னா எஸ்சிஓன்னு சொல்லுவேன். ஏன்னா இது ஆர்கானிக் அண்ட் எஃபெக்டிவ் டாபிக். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணிட்டு அதில் ரெஃபர் பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் இன்னும் டிஜிட்டல் மார்க்கெட்டை பற்றி நிறையா டாபிக்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Best AI Digital Marketing Training Institute.